ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீமான் அண்ணன் அண்ட் உதயநிதி, அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் 2 பேருமே ஒரு கல்யாணத்தில் ஒரு மீட் பண்ணிக்கிறாங்க. அதாவது எதிர்ச்சியாக ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அப்படி போகிற இடத்துல ஒரு மீட்டப் ஆகிடுது. அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க, பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஒரு திருமண வீட்டில் யதார்த்தமாக இருவரும் சந்தித்துக் கொள்வது தவறு என்றால் தூர சக்தி, பாரசக்தி, கோர சக்தி மற்றும் பல ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் விடாம அந்த கட்சியில கூடிய ஊழல் கட்சியில கூடிய எல்லாரும் நினைச்சுக்கிறீங்களே, அது எவ்வளவு பெரிய தவறு. சோழி முடிச்சு. ஸோ இதை எப்படியெல்லாம் பேச முடியுமோ எப்படியெல்லாம் பேச முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக எழுதிக்கிட்டு இருக்கானுங்க, கீழ்த்தரமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அது என்னன்றதை பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் எனக்கு அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கனாலே உண்மையிலே சொல்கிறேன், இப்படியெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்களாடான்ற லெவலுக்கு நம்மளை யோசிக்க வச்சுருவானுங்க. ஸோ அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம். அடுத்து இந்த முருகனை வந்து வட இந்தியாவில், அதாவது தெலுங்கில் வந்து என்டிஆர் வந்து அந்த படத்தில் நடிக்கிறார் போல இருக்குது. அவர் முழுக்காத வட இந்திய கடவுளாக மாத்திரக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம சீமான் அண்ணன் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அது என்னன்றதையுமே பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த அளவுக்கு ஒரு டாபிக் இல்லைனாலும் இந்த ஒரு விஷயத்தை இவனுங்க எப்படியெல்லாம் ரூட் மாஃபியாவில் வச்சு இவனுங்க எந்த அளவுக்கு அதை அவங்களுக்குள்ளே புகுத்திக்கிட்டு இருக்காங்கன்றதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த விஷயம் எப்படி இவங்க மைண்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்காங்கன்றத இவங்க மைண்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்கன்றத ஒரு எக்ஸாம்பிளோடய நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள. தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும் இவங்க 2 பேரும் நேற்று ஒரு கல்யாணத்தில் மீட் பண்ணி, அதாவது சந்திச்சுக்கிட்டதை ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகாரமான விஷயம் மாதிரி இவனுங்க காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அதுதான் நமக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது. ஏன்னா நாங்கள் தான்டா பதறணும், நீங்கள் ஏன்டா இந்த அளவுக்கு பதறீங்க? தமிழ் தேசம் தான் எங்க பேச்சு, தமிழ் தேசம் தான் எங்க உயிர், தமிழ் தேசம் தான் எங்களோட அது இதெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு திராவிட கட்சி, அதாவது இவங்க கல்யாணம் தான் போயிருக்காங்க. இது வந்து ஒரு அரசியல் மாண்பு, அப்படிதான் அவங்க தம்பிகளே வந்து முட்டு கொடுப்பான். அவனுக்கு எதுவுமே தெரியாது, சரியான மலுமட்டத்தாய். அதாவது ஒன்று யோசிச்சு பாருங்களே, சம்மந்தப்பட்ட நாம பதற மாட்டேங்கிறோம், ஆனால் இவனுக்கு இந்த அளவுக்கு பதறானுங்க, குறிப்பாக கதறானுங்க. அங்கே பாரு 2 பேர் எப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க, அங்கே பாரு அவர் கையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு, அங்கே பாரு அவர் பக்கத்தில் உட்காந்துக்கு இருக்காரு, அங்கே பாரு அவர் காதில் சொல்லிட்டு இருக்காரு. நான் அப்பவே சொன்னேன்ல, அவர் வந்து பொட்டி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லின்ற மாதிரி இப்படியெல்லாமாடா கதறுவீங்கன்ற லெவலுக்கு யோசிக்க வைக்கிறானுங்க. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. உண்மையிலே சொல்லணும்னா ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு முறையை இவனுங்கள்ட்ட தான் கற்றுக்கணும் போல இருக்குது. ஏன்னா இவனுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துக்கு ஒரு எதிரியாக நினைக்கக்கூடிய ஒரு ஆள், இப்போ நம்ம சீமான் அண்ணனும் இல்லை உதயநிதி அவருங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் எதிரும் புதிருமா இருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த இடத்துல சந்திச்சுக்கும் போது இவனுங்க மைண்டு படி, அதாவது இந்த தற்கூரி மைண்டு படி இவனுங்க என்ன யோசிக்கிறானுங்கன்னா 2 பேரும் சண்டை போட்டுக்கணும் அந்த இடத்துல. 2 பேர் WWF போட்டுக்கிட்டு இவர் வந்து அவருக்கு ஆர்கே போடுறது, இவர் வந்து இங்கே வந்து இவர் வந்து ஸ்மேக்கை போடணும் அப்படின்ற லெவலுக்கு யோசிச்சு வச்சுருக்கானுங்க. அதான் சொல்கிறது, தற்குறின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு முழு காரணமே இதுதான். ஏன்னா ஒரு பொது இடத்துக்கு போகிறோம், ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், இப்போ ஒருத்தவங்களோட கல்யாணத்துக்கு போகிறோம். அந்த கல்யாணத்துக்கு பல்வேறு விதமான ஆளுகள் வருவாங்க. அது கூட தெரியாத மக்கு சாம்பிராணிங்க, நீ எதுக்கு அவரை போட போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு அவர் நீங்கள் யாருடா முதல்ல சொல்கிறதுக்கு, நீங்கள் யாரா சொல்கிறதுக்கு? நான் என்ன கேட்குறேன், உதயநிதி அவர்கள் எதேர்ச்சியாக ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க அப்படின் போது அவங்க 2 பேர் சந்திச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க, பக்கத்துலலாம் உட்காந்துருக்காங்க. சரி, இது இவங்களுக்கு இந்த அளவுக்கு உறுத்துது அப்படின்னா இன்னொரு விஷயத்தை நானே சொல்கிறேனே, இது 2 பேருமே தனித்தனியாக வந்தது. ஆனால் இன்னொருத்தவங்க கூடவே காரில் கூட ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரே கல்யாணத்துக்கு போய் 2 பேரும் ஜோடியாக போய் அந்த மணமக்களுக்கு கல்யாணத்தில் வாழ்த்து சொல்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியுது. இப்போ சிஎம்மாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் திரிசா அவர்களும் 2 பேரும் சேர்ந்து ஒரே காரில் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரே மாதிரி இந்த பொக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் அந்த கல்யாண தம்பதிகளுக்கு கொடுக்குறாங்க. இது இவனுங்களுக்கு நட்பாக தான் தெரியும், வேறு என்னங்க இருக்க போகுது, வேறு ஒன்றுமே இல்லைங்க, தப்பே கிடையாதுங்க. அவங்களும் யார் விஜய் அவர்களும் திரிசா அவர்களும் நண்பர்கள் தான். அது வெறும் அதுக்குள்ளே இருக்கிறது வெறும் நட்பு மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை.
தப்பான கண்ணோட்டத்தோட நீங்கள் எதுக்குங்க பார்க்குறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கவனுங்க எதேர்ச்சியாக ஒரு இடத்துல போய் சேர்ற எனக்கு அந்த ஒரு கான்செப்ட் தாங்க புரியவே இல்லை. அந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா நார்மலைஸ் பண்ணக்கூடிய இவனோட மைண்டு எதேர்ச்சியாக ஒரு இடத்துக்கு போய் நின்றுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்கள எப்படி இவனுக்கு இந்த அளவுக்கு தப்பாக யோசிக்கிறானுங்கன்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. அவங்க கல்யாணத்துக்கு மட்டுமா போகிறாங்க, கருமாதிக்கு போனாலும் அது கல்யாணத்துக்கு போனாலும் சரி, கருமாதிக்கு போனாலும் சரி, எல்லா இடத்துக்கும் சேர்ந்தே தான் போகிறாங்க, சேர்ந்தே தான் வர்றாங்க. இது இவங்களுக்கு தப்பாக தெரிய மாட்டேங்குது. குறிப்பாக நம்ம அஜித் அவர்கள், நடிகர் அஜித் அவர்கள் வீட்டில் அவங்க அம்மா இறந்ததுக்கு விஜய் அவர்கள் போயிருந்தார். கூடவே இந்த அம்மாவும் கூடவே போயிருந்துச்சு. சரிப்பா, 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒரே இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க தான், எல்லோரும் போகிறாங்கன்னு. இது இவங்க கண்ணுக்கு தப்பாக தெரியாது. இது கூட தெரியாம பண்ணாட புறம்போக்கு ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. ஆனால் நம்ம பாரதி ராஜா அவர்கள் இறந்துருந்தாங்களே, அதில் முழுக்க அந்த இடத்துல சீமான் அண்ணன் அந்த வேலையெல்லாம் பார்த்தாரு. அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜா அவர்கள் சீமான் அண்ணனை ஒரு மகனாகவும் பார்த்தாரு. சீமான் அண்ணன் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அப்பான்னு தான் கூப்பிடுவார், வேற எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவர் ஒரு தன்னை பெத்த அப்பா மாதிரி தான் பார்த்துக்கிட்டார். அதனால அவருக்கு என்ன சடங்குகள்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே அங்கே இருந்து கூட நின்று பண்ணவர் சீமான் அண்ணன். அப்போது அந்த இடத்துல விஜய் அவர்களுமே இப்போதைக்கு சிஎம் அவருமே யார் பாரதி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இது பண்ணுறாங்க, இது வலையெல்லாம் வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது பின்னாடி சீமானன் அமைதி இப்படி நின்றுக்கிட்டு இருக்காரு. நின்றுட்டு இருக்கும்போது இவனுங்க கீழே போட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கணுமே. சாமி முன்னாடினா சாந்தமாக தான் நிற்கணும், எப்படி சாமி முன்னாடி சாந்தமாக நிற்கணும்னு இவனுங்க போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. எனக்கு அதுதான் ஒரு இது புரியவே இல்லை. ஏண்டா கல்யாண வீட்டில் போய் கை கொடுக்குறதும் அதை இறந்தவங்க வீட்டில் போய் அமைதியாக இருக்கிறது நார்மலான ஒரு விஷயம். அந்த இடத்த எடுத்துக்கிட்டு சாமி முன்னாடி தான் சாந்தமாக நிற்கணும். எனக்கு புரியவே இல்லை. அப்போ அந்த இடத்துல என்ன 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணுமா? இல்லை நான் இப்போ சொன்ன மாதிரி ஆர்கேஓ போடணுமா, இல்லை ஸ்மாக் டவுன் போடணுமா, இல்லை 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு உருளணுமா? என்ன தாண்டா பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நினைச்சேன், திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வேன் என்ன பண்ண நினைக்கிறேன்னு ஏன்னா இவனுங்க முழுக்க சினிமா முகத்தில் இருந்தவனுங்க. சினிமாவில் எப்பயுமே அப்படி தான், ஒரு வில்லன் அண்டு ஒரு ஹீரோ அது எப்பயுமே அது உங்களுக்கு ஆகவே ஆகாவது முட்டிக்கும். ஆனால் நார்மலாக நினச்சி பார்த்தீங்கன்னா அதே இதில் என்ன சொல்கிறது, அந்த படத்தில் நடித்தவங்க ஒரு இசை வெளியீட்டு விழாவோ இல்லை படத்தோட சக்ஸஸ் மீட்டப்புக்கோ அவங்க எல்லாம் 2 பேரும் சேர்ந்து உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு எந்த ஒரு இது, அதெல்லாம் படம், அதெல்லாம் படம், அது ஒன்றும் நினச்சிக்கிது போகல. அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறவனுங்க எப்படி இதை இது பண்ணுறானுங்கன்னு சத்தியமாக புரியவே இல்லை. ஒரு அரசியல் வேற, ஒரு தனி மனித மாண்பு வேறன்றதை தெரியாத லெவலுக்கு இவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சரிப்பா, உதயநிதியும் சீமானும் பார்த்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு இது பண்ணிக்கிட்டாங்க. சரி, நான் இன்னொரு விஷயம்ல நான் உங்களுக்கு காட்டுறேனே. இப்போ இதில் ஒரு மனுஷன் ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் ஏதாவது ஜெயிச்சதுக்கப்புறம் யார் எதிரி அதாவது தீய சக்தின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் வீட்டுக்கும் உதயநிதி அங்கே இருக்காரு. ஸோ விஜய் அவர்கள் அவர் வீட்டுக்கு போயிருக்காங்க. யார் வீட்டுக்கு? ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போய் மரியாதை நிமித்தமாக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. சரிப்பா, இதை நாங்கள் எந்த ஒரு தப்புமே சொல்லவே இல்லை. அவங்க வீட்டுக்கு நீங்கள் போனது அது ஒரு அரசியல் மாண்புன்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். ஆனால் நீங்கள் நினைக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் பெரிய விஷயம். அது தப்பு அப்படின்னா சீமான் அவர்களும் உதயநிதி அவர்களும் சந்தித்தது தப்பு அப்படின்னா விஜய் அவர்களும் ஸ்டாலின் உதயநிதி அவங்க வீட்டுக்கு போய் சந்தித்தது தப்பு தான். அதை நீங்கள் நார்மலைஸ் பண்ணாதீங்க. இப்போ எதையுமே உங்களால் நான் இது பண்ண முடியலை அப்படின்னா அப்போ சீமானவர்களை பேசக்கூடிய அருகதையும் தகுதியும் இந்த தற்கூரிகளுக்கு 1% கூட கிடையாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்லை, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஒரு விஷயம் மட்டும் கிளியர் கட்டாக நமக்கு புரியுதுங்க. என்ன அப்படின்னா சீமான் அவர்களை அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அவர் 1% கூட இவங்களால் அடிக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அவரை இந்த மாதிரி அவதூறை பரப்புவோம். எப்படி அவதூறை பரப்பி விடுவோம்? இவர் இங்கே பொட்டி வாங்கிட்டார், அங்கே அப்படி. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைடா. நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க, தப்பு பண்ணிவிட்டு அதுக்கான ஊதியத்தை பெறும்போது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, கேமரா முன்னாடியே உட்காந்து வாங்கிட்டு இருப்பீங்க, இல்லை இதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பீங்க. சொல்லுங்கள், அப்படி பண்ணுறவங்க எவ்வளவோ எவ்வளவோ முறை இருக்குது. தனிப்பட்டு பேசி இது பண்ணுறது, இல்லை வேற ஒருத்தவங்க 3வது நபர்களை அனுப்பிவிட்டு அதை பற்றி பேசுகிறது, மாதிரி நிறைய இது இருக்குது. அப்படியெல்லாம் பேசாதவங்க கேமரா முன்னாடி கேமரா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த உலகமே நம்ம என்ன பண்ணுறோன்றதை கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே முன்னாடி உட்காந்து அதை பற்றி பேசியிருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பொது வேட்பாளராக சீமானனை நிப்பாட்ட போகிறேன்னு பேசிகிட்டு இருக்காங்களே, ஸோ அதுக்கு நிப்பாட்டுறதுக்காக உதயநிதி அவர்கள் அனுப்பி விட்டுருக்காங்கன்றதெல்லாம் பேசுகிறது எந்த அளவுக்கு அறிவு கெட்டத்தனம்னு நீங்களே யோசிங்க.
எனக்கு இது வந்து முழுக்க முழுக்க எதையோ திசை திருப்புற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. என்ன அப்படின்னா இப்போ கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா பயங்கரமான அடி வாங்கிட்டு இருக்கு. என்ன விஷயம்னா இப்போ 120 கோடி ஊழல் ஒன்று நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை ஒரு பக்கம் இருந்துக்கிட்டோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பாலியல் வழக்குகள் அது எல்லாமே இந்த தாவேக்கால வந்து நிறைய பேர் மேலே விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக தாவேக்கா மேலே ஒரு பிளாக் மார்க் விழுந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதை நம்ம அது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அது பேசுறதுக்கு தகுதியான ஒரு ஆளுங்க கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேற எந்த கட்சிக்கும் அந்த தகுதியே கிடையாது. ஏன்னா இந்த விஷயம் இவங்க ஆட்சியில் நடக்கும்போது இவனுங்க கிட்ட நம்ம இதை பற்றி பேசணும் அப்படின்னா திமுக ஆட்சியில் நடக்கலையா, அதிமுக ஆட்சியில் நடக்கலையான்னு சொல்லி இவனுங்க நழுவிட்டு போயிடுறானுங்க. ஆனால் இதை நாம் தமிழர் கேட்கும்போது இவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்க மாட்டேங்குது நாம் தமிழரை பற்றி பேசுறதுக்கு. அப்போ அவதூறு எடுத்து விடு. இந்த மாதிரி இவர் வந்து கார் வாங்கினதை பற்றி பேசு, இவர் வந்து அந்த இவங்க 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களே எடுத்து விடு. இப்போ ரீசெண்டாக விஜயலட்சுமியை பற்றி பேசுறது இல்லை, அதை எடுத்து விடு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவதூறு எப்படி நம்ம பரப்போம்? தனி மனித அவதூறு முழுக்க முழுக்க இதுனா சமூக வலைதளத்தில் மட்டும் இல்லைங்க. எனக்கு இருக்கிற சொந்தத்திலே பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வட்டாரத்துக்குள்ளே விஜயை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பேர் வழியில் சீமான் மேலே முக்கியமாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான அவதூறை பரப்பிக்கிட்டு இருக்கிறவங்களை பற்றியும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது நான் யாருன்னு சொல்ல விரும்பல. ஆனால் அவங்ககிட்ட நான் கேட்ட கேள்வியெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு. இப்போது எனக்கு சூர்யா அவர்களை பிடிக்கும், நடிகர் சூர்யாவை பிடிக்கும். அவனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயிர்னு வைங்க, அந்த அளவுக்கு அவர் வந்து சூர்யா வந்து பிடிக்கும். ஆரம்பத்துலேருந்தே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது நான் இப்போ அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ வந்து நீ சீமான, ஏன்னா ஏற்கனவே சீமானை வந்து அவருக்கு ஓட்டு போட்டு அவரை இது பண்ணிக்கிட்டு இருந்தவன் தான். திடீர்னு என்ன நினச்சான்னு தெரியல, தாவேக்கா பக்கம் விஜய் பக்கம் போயிட்டான். அவன்கிட்ட கேட்டதுக்கு நான் அவன்கிட்ட சொல்கிறேன், இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கினால விஜய்க்கு நீ சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் உனக்கு பிடிச்சது சூர்யா அவர்கள் தான் பிடிக்கும். சப்போஸ் இந்த இடத்துல சூர்யா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அவர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறேன் அப்படின்னா உன் ஆதரவு யாருக்குன்னு கேட்டால் நான் சூர்யாவுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். ஏன்னு கேட்டால் எனக்கு சூர்யா பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் சூர்யா வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, குழந்தைங்கள்லாம் படிக்க வைக்கிறார், அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னால் நானும் அதை ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் இன்னொரு கேள்வியுமே கேட்டேன். அப்போது நான் உனக்கு ஒரு இது இருக்கும்போது நீ விலகி போயிடுற. இப்போது சீமான் வேணான்னு சொல்லிட்டு நீ தாவேக்காக போன, என்ன விஷயத்துக்காக போனேன்னு கேட்டால் சீமான் எவ்வளவோ நம்ம பார்க்குறோம் இது பண்ணினாலும் ஜெயிக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் இப்போ தாவேக்காவுக்கு நல்ல ஒரு கிரேஸ் இருக்குது, அவர் ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவார் அப்படின்ற ஒரு நினப்பில் தான் நான் போயிருக்கேன்னு. சரிடா, அப்போ நல்லது பண்ணுவாருன்னு நினச்சி நீ அவர் கூட போயிருக்க. இப்போ சூர்யா வந்து திடீர்னு வந்து கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா நீ சூர்யா கிட்ட போயிருப்பேன்னா அப்போது தாவேக்கா அதாவது விஜய்க்கு நீ கொடுத்த ஆதரவு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு சூர்யாவை பிடிக்கும், அது மட்டும் இல்லை சூர்யா நல்லவர், அவர் வந்து சரி வந்தால் சரியாக இருக்கும். இந்த ஒரு மனநிலை தான் எங்களுக்கும். ஏன்னா சீமான் அண்ணன் பேசுகிற கொள்கையும் அவருடைய நிலைப்பாடு எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுதான் சரின்னு நாங்கள் நம்புகிறோம். ஒருத்தவங்களை ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக ஒருத்தவங்களை ஆதரவு பண்ணுறதுக்கும் எது சரியோ அதை ஆதரவு பண்ணுறதும் இருக்குது. அப்போ உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீ அவர் ஆதரவு பண்ணுற, ஆனால் நாங்கள் எது சரியானதுன்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் சொல்லி எவ்வளவோ விஷயங்கள் நான் அவனுக்கு வந்து புரிய வச்சாலும் கடைசியாக இந்த கட்சி யார் உருவாக்கின கட்சி தெரியுமா? ஒருத்தவங்க எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாமல் ஒரு கட்சியை ஒருத்தவங்க உருவாக்கின கட்சியை எடுத்துக்கிட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அப்போ தான் எனக்கு ஒரு யோசிச்சுங்க, யார்கிட்டையுமே ஒரு விஷயத்தை நிரூபிக்க வந்து முயலாதீங்க. ஏன்னா எதிர்த்தாப்பில் நிற்கிறவன் தாவேக்கா கட்சியாக கூட இருக்கலான்னு சொல்லி ஒரு மீமெல்லாம் படிச்சிருக்கேன். அது எனக்கு அப்புறமா தாங்க புரிஞ்சிச்சு. முடியலைங்க, சத்தியமாக சொல்கிறேன், என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். முக்கியமாக தாவேக்கா கட்சிக்காரன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவனுக்கு அறிவுரையே சொல்லாதீங்க, வேணாம். ஏன்னா ஒரு மணி நேரம் நல்லா கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க, கடைசியாக அவன் புத்தியை காட்டுவானுங்க பாருங்கள். எதுக்குடா இந்த 1 மணி நேரத்தில் வேஸ்ட் பண்ணோன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது மாதிரி தான் நானும் நினச்சேன். அடுத்து அந்த இடத்துல நம்ம சீமானே ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பார். எங்கே அப்படின்னா அந்த கல்யாணத்தில், அதாவது அன்பு தம்பி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இதை எனக்கு எடுத்து போட்டு அனுப்புகிறானுங்க. இதுக்கு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுங்க. எப்படி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, அதாவது சப்போஸ் இந்த இடத்துல மானங்கெட்டவனே, கேவலமானவனே அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு வார்த்தையை போட்டு அவர் பேரை சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்
சொல்லுங்கள். ஒரு பொது மேடையில் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா சீமானனும் சரி நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா மரியாதைக்குரிய இல்லை மாண்புமிகு அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட்லியான வேர்ட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி மரியாதை இல்லாமல் பேச முடியும்? அவர் அன்பு தம்பின்னு சொல்லிட்டார். பாத்தியா பொட்டி வாங்கிட்டாங்க, அதனால தான் அன்பு தம்பின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக விஜய் அவர்களையுமே தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. விஜய் தான் என் தம்பிலாம் சொல்லி தூக்கி இது வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ படையப்பா படத்தில் வர்ற மாதிரி படையப்பா படத்தில் மணிவண்ணன் ஒரு விஷயம் பண்ணிட்டு போவார்ல, அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் பண்ணிட்டு போனார். இப்போ வந்துக்கிட்டு அவர் அன்பு தம்பின்னு சொன்னார்னா எனக்கு இன்னொரு விஷயமும் நான் கேட்குறேனே. இப்போ உங்கள் கட்சியில் விஜயபாஸ்கர்னு ஒருத்தரை கூட்டு வந்திருக்கீங்க. எல்லாமே விஜய்னு வருது. விஜயபாஸ்கர்னு ஒருத்தரை கூட்டு வந்திருக்கீங்க. அவர் நேத்திக்கோ இல்லை முந்தா நேற்றுக்கு மேடையிலேயே என் மாப்பிள்ளை பர்வேசுன்னு சொன்னார். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்னவா இருந்தார், இல்லை ஒரு நாளைக்கு அப்புறம் அப்படி என்னத்தை பார்த்துட்டாரு மாப்பிள்ளை பர்வேசுன்னு சொல்கிறாரு. அவராச்சும் அன்பு தம்பின்னு சொல்லி ஒரு இதில் சொன்னார்னா இவர் மாப்பிள்ளை, அவர் அங்கிட்டு இருந்து மாமா. என்னையா நடக்குது உங்கள் கட்சியில்? சரி, நான் அதெல்லாம் எந்த ஒரு தப்புமே ஒரு அன்பின் மிகுதியில் வந்து சொல்கிறேன்னு கூட நினச்சிக்கலாம். ஆனால் அன்பு தம்பின்னு சொன்னதை கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து பேசுகிறீங்க அப்படின்னா இது என்னன்னு சொல்கிறது? அடுத்து இன்னொரு கேள்வியுமே என் சொந்தக்காரன்ட்ட கேட்டேன். கனிம வளத்துக்காக எதுக்காகடா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் கொடுத்தார் அப்படின்னு கேட்டால், அது ஒன்றும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைடா. அது எதுக்கு தெரியுமா? அந்த ஒரு வருஷத்தில் அது முழுக்க அவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணாங்களோ அதை சரி பண்ணுறதுக்கு தான் அந்த ஒரு வருஷம். எப்படி சரி பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இவனை நம்ப வச்சுருக்காங்கன்னா அவன் யாரெல்லாம் அவன் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சத்தியமாக தெரில. யார் பேசுகிறத கேட்குறான், எங்கேருந்து கேட்குறான், என்ன பண்ணுறான்? ஏன்னா அந்த ஆர்டரில் தெளிவாக போட்டிருக்கு. அதாவது இவை சும்மா விட்டுருந்தா கூட அவங்க அந்த 5 வருஷம் இருந்த ஆர்டரு ஆல்மோஸ்ட் முழுக்க வந்து காலி ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இவங்க வந்து இன்னும் ஒரு வருஷம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்னு சொன்னால் அதுக்கு என்ன தப்பு பண்ணாங்களோ அது சரி பண்ணுறதுக்கு ஒரு வருஷன்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கிறவன்ட்ட என்னன்னு பேசுறது? அது மட்டும் கிடையாதுங்க. சீமானவர்கள் உடற்பயிற்சி செய்கிறதெல்லாம் வீடியோவாக போட்டிருந்தார், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சரியா? அந்த உடற்பயிற்சி செய்கிறத வச்சுக்கிட்டு இவனுங்க எந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறானுங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணன் வந்து போருக்கு தயாரான போது உடற்பயிற்சி எடுத்துக்கொண்டது. இன்னும் 2-3 கேவலமான விஷயம்லாம் பேசியிருந்தானுங்க. அதெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு எனக்கே நாக்கு கூசுது. அந்த அளவுக்கு கேவலமான வார்த்தைகள்லாம் பேசியிருந்தானுங்க. நான் என்ன கேட்குறேன், உடற்பயிற்சி செய்கிறதே தப்பு அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் சிஎம் விஜய் அவர்கள் வந்து மாரத்தான் ஓடினாரே. எதுக்காக ஓடினார்? மாரத்தான் வந்து சும்மா எந்த வேலையும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து மாரத்தான் ஓடுனீங்களா? அதுவும் ஒரு உடற்பயிற்சி மாதிரி தான். அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. என் உடலை வந்து நான் வந்து சரியாக வச்சுக்கணும், அதை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்கள பார்த்துக்கிட்டு, ஏன்னா இவ்வளோ வயசாகிடுச்சு இப்போ போய் ஜிம்முக்கு போய் அது பண்ணுறேன். அது மட்டும் கிடையாது, திரள் நிதியில் வர்ற பணத்தில் 10,000 15,000 கொடுத்து நீங்கள் வந்து ஜிம்முக்கு போய் நல்லா தான் வச்சுப்பீங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னா திரள் நிதியில் கார் வாங்குறீங்கன்னு சொல்லி பேசுறது, இன்னொரு பக்கம் திரள் நிதியில் வச்சு தான் குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸு கட்டுறதுன்றது, இன்னொரு பக்கம் அதை வச்சு தான் நீங்கள் உடற்பயிற்சியில் வந்து எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. சீமானனே இதுக்கு முன்னாடி டைரக்டராக இருந்தார், இப்போ நிறைய படங்களும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் அவங்க குடும்பத்தில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நிறைய தொழிலெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கள சுற்றியே இருக்குது. அதை வச்சு அவர் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாருன்னு உங்களால் எப்படி யோசிக்க முடியல? ஏன்னா நான் இன்னொரு கேள்வியுமே கேட்குறேனே, திரள் நிதியை வச்சு நாம் அதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி தேர்தல் ஆணையம் எந்த இடத்துல சொல்லியிருக்கு சொல்லுங்கள்? தேர்தல் ஆணையம் கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருக்கு, உங்களுடைய அந்த ஒரு திரள் நிதிக்காக வரக்கூடிய அந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் உங்கள் செலவுக்கு எந்த பணமும் எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு வருடமும் திரள் நிதின்ற வசூல் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க, எவ்வளோ உங்கள் கட்சிக்காக செலவு பண்ணுறீங்கன்றதை தேர்தல் ஆணையத்துக்கு சப்மிட் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு இதை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் சப்மிட் பண்ணணும். ஏன்னா நான் இவ்வளோ விஷயத்தை கேட்குறேனே, இவ்வளோ விஷயம் நடக்குது. அப்போ சீமானன் இந்த திரள் நிதியில் இருந்தால் பணம் எடுத்து கார் வாங்கினார், இவ்வளோ விஷயம் பண்ணாருன்னு சொல்லி கட்சியில் யாருக்குமேவா தெரியாமல் இருக்க போகுது? சொல்லுங்கள், யாருக்குமே தெரியாமல் இருக்க போது? அவர் வந்து கட்சி திரள் நிதியை எடுத்து செலவு பண்ணுவாருங்க, திரள் நிதியை வச்சு இது பண்ணுவாருங்கன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா அப்படி ஒன்று நடந்தால் தானே சொல்கிறதுக்கு. அப்போ உங்ககிட்டையும் கட்சிக்காக திரள் நிதி நிறைய வருது. அப்போ அதையுமே நீங்கள் வந்து உங்கள் விஷயத்துக்காக செலவு பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியுமா? என்னையா சொல்கிறது? சத்தியமாக புரியவே இல்லைங்க. அடுத்து இப்போ என்டிஆர் வந்து ஜூனியர் என்டிஆர் வந்து புதுசாக ஒரு படத்தை நடிக்கிறாப்புல. அதில்
முருகன், அதாவது தமிழ் கடவுள் முருகன் தான் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய எனக்கு குறிப்பிட்ட விஜய் டிவிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. தமிழ் கடவுள் முருகன் சொல்லி நிறைய சீரியல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல எப்படி தெலுங்கில் யார் நம்ம ஜூனியர் என்டிஆர் வந்து தமிழ் கடவுளாக, அதாவது கடவுள் முருகன் மாதிரி வராராமா. அதை முழுக்க வட இந்தியாவில் தான் வந்து முருகன் வந்து பார்த்திங்கன்னா இருந்தார், அங்கே தான் தோன்றினார். அது எல்லாமே முருகனுடைய எல்லா விஷயமும் வட இந்தியாவில் தான் நடந்துச்சுன்ற மாதிரி ஒரு ஒரு கட்டமைப்பை கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு சீமான் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. என்டிஆர் திரிவிக்ரம் படத்தில் முருகனை வடமாநில கடவுள் என்பது போல சித்தரித்திருப்பது குறித்து சீமான் அவர்கள் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். முருகன் வரலாற்றை திரித்திருப்பதாகவும் அடிப்படை புரிதலற்று இதுபோன்ற வரலாற்று திரிவுகளை உண்மையென கட்டமைக்க முயற்சியா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏண்டா எல்லாத்தையும் எங்கிட்ட இருந்தே நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா சொந்தமாக நீங்கள் எதுவுமே எடுத்துக்க மாட்டீங்களாடான்ற லெவலுக்கு பேர் வந்து நாங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். இப்போது நம்ம எப்படி சிவனை வந்து எந்த அளவுக்கு கொண்டாடுறோமோ அதே மாதிரி தான் நார்த் இந்தியாவிலும் கொண்டாடுவானுங்க. இங்கே நம்ம வந்து மாயோன் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து மாயோன்னு வச்சுருப்போம். ஸோ அவனுங்க கிருஷ்ணர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போயிருப்பானுங்க. ஆனால் இன்னும் 2-3 இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது தென்னாடுடைய சிவனே தான் அவங்க அர்த்தம். தென்னதில் வந்து சிவன் வந்து கருப்பாக இருப்பார். ஆனால் இவனுங்க சிவனுக்கு ப்ளூ பெயிண்ட்டை ஊற்றி விட்டுருப்பானுங்க. அதே மாதிரி தான் இங்கே மாயோன்றவர் வந்து கருப்பு தான். ஆனால் அங்கே வட இந்தியாவில் அவர் வந்து ப்ளூ கலர்ன்ற மாதிரி பேசியிருப்பானுங்க. ஆனால் நிறைய இடத்துல இவனுங்களே சொல்லுவானுங்க. அதாவது ஒரு பாட்டு வரும், யசோமதி மையாசே அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் ஒரு பாட்டு வரும். அதில் ஒரு வரி வரும். அதில் வந்து கிருஷ்ணர், அதாவது கிருஷ்ணர் வந்து கேட்குற மாதிரி, அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ராதா கியூங் கோரி மே கியூங் காலா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வரும். அந்த ஒரு வரி வரும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ராதான்ற அந்த ஒரு பொண்ணு இருக்கும். அந்த இதில் பார்த்துருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராதா வந்து ஏன் வெள்ளையாக இருக்கா, நான் ஏன் கருப்பாக இருக்கேன்ற மாதிரி ஒரு வார்த்தை வரும். அந்த பாட்டில் அந்த வரியே வரும். அப்போது கருப்பு தானே அவர் கலரு. அப்போ நீங்கள் எதுக்கு ப்ளூ போட்டிருக்காங்க அப்படின்னா, கருப்பாக இருந்தார் அப்படின்னா அது தென்னிந்தியான்னு தெரிஞ்சிடும். சவுத் இந்தியா தமிழ்நாடு அப்படின்றது தெரிஞ்சிடும். அதை மறைக்கிறதுக்கு தான் அதை கொஞ்சம் லைட்டாக மாற்றி விடுவோம் அப்படின்ட்டு சிவனுக்கும் கிருஷ்ணருக்கும் ப்ளூ பெயிண்டை ஊற்றி விட்டுருக்கானுங்க. மோஸ்ட்லி அதுதான். ஆனால் நிறைய இடத்துல அது ப்ளூவா கருப்பா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனே அவங்களுக்கே இருக்குது. நமக்கும் அதை கொண்டு வந்துட்டானுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை முருகனுக்குமே கொண்டு வருவே அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கானுங்க. இது உண்மையிலே சொல்கிறேன், சீமான் அவர்கள் இதை கண்டித்து பேசுனது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. சீமான் அண்ணன் பேசுனது கரெக்டு. குறிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் அந்த மாதிரி கொண்டு போவீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த படம் ஓடவே விட மாட்டோம், ஒரு இடத்துல கூட ஓடாதுன்னு சொல்லி அவர் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாச்சும் அதை மாற்றினா நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஸோ அவ்வளோதாங்க. ஏன்னா சீமானண்ணன் வந்து சீமானண்ணனை இவனுக்கு எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசுகிறானுங்கன்னு சொல்லி ஒரு ஆதங்கம், ஒரு கோவத்தில் தான் இந்த வீடியோ நான் பண்ணணும்னு நினச்சேன், பேசியிருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக அது வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன சொல்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.